தரித்திரத்துக்கு நம்ம மேல ரொம்ப ஆசைடா. அதனாலதான் போற இடம் எல்லாம் கூடவே துரத்திக்கிட்டு வருது. நீயா? பச்சை தண்ணி வேண்டாம், பாதாங்கிற குடி. இத பிடி. புது ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கியா மொட்டை? ஆமா, நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை வச்சு ஒரு பிராஞ்ச ஆரம்பிச்சிடுறேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் கண்ணடிச்சா அரண்மனையே ஆட்டம் கண்டு போகுமே. அதோப்பா புது மைனர். என்ன அழகா இருக்காரு மைனரு. ஐயோ, பேசிக்கிட்டே இருக்கிறிய, இடத்தை காட்டு. குடிசைய காட்டுறவா மைனரு. நீ போய் கதவை திறந்து வச்சுட்டு வா. சருப்பையா, நீ உயிரோட இருந்தாலே என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நீ பிரான்ச்சா திறந்து வச்சிருவையா? ஆமா, அதனால முதல்ல ஒன்ன பிரான்ச் ஆக்குற. ஆக்கு. உட்காரு. எப்படி வேணாலும் ஆக்கு. உட்காரு. என்ன மைனரு, நான் அந்த கருப்பு மாமா கூட அப்படிதான் விளையாடுவேன். இப்போ குடிசைக்குள்ள அடி வாங்குறிய நீ ஆம்பளையா? விட்டா உன்னை பஞ்சர் ஆக்கிடுவேன். இந்த மாட்டேங்கிறானே. தம்பி, மொட்டையில விடாத எப்படி? மொட்டை பிரான்சோட சேர்க்க பிரான்ஸ். ஏமாந்த மாதிரி இன்னைக்கு ஏமாந்த மாட்டேன். யாரு மணி? நானா? என் பேரை சொன்ன உடனே நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பிரபலமானவ இல்ல சார். இவங்க கூட என்ன தகராறு? ஆளு வேற பார்க்க நல்லா இருக்கேன், தனியா இருக்கேன், தகராறுக்கு கேட்கணுமா? ஓஹோ, உங்க வீடுங்க? சார், நீங்க என்ன அட்ரஸ் கேக்குறீங்க? மன்னிக்கணுமா, போறவங்க திரும்பி வந்தா மறுபடியும் தகராறு தானே, கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போகலாம்னு தான் கேக்குறேன். அக்கா, ஐயா ஏதோ பொது தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறாரு, நாம ஏன் தடுக்கணும்? வாங்க சார், எங்க பேலஸ காட்டுறேன். இதுதாங்க எங்க பங்களா. பரவாயில்ல பரவாயில்ல, அப்போ நான் வர்றேன். ஏப்பா ஏக்கா, இவ்வளவு தூரம் துணைக்கு வந்தாரு, உள்ள கூட்டு போய் மரியாதை பண்ண வேண்டாமா? ஓ தம்பி, அவர் காரை விட நம்ம வீடு சின்னதா இருக்கு, அவர் உள்ள வருவாராப்பா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் வர்றேன். வாங்க வாங்க வாங்க. ஐயோ, ஒரு வருஷம் இல்லையே, என்னங்க அடி பலமா பட்டுடுச்சா? பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க வாங்க. ஐயோ, என்ன நிக்கிறீங்களே? ஆமா, உட்காருங்க. ஐயோ, என்ன? சாரிங்க, இந்த ஸ்டூலுக்கு ஒரு காலு ஊனும். பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. என்னங்க இது ஊனம் இல்லையே? இல்லங்க, உட்காருங்க. ஆமா, இந்த அர்த்தராத்திரியில எங்க அங்க வந்தீங்க? பசி, கொழா தண்ணி குடிக்க போனோம். பசிக்கு குழாய் தண்ணியா? இது ஏழை பசிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயா, பொண்ணுக்கு தான் அன்னலட்சுமின்னு பேர் வச்சுட்டோமேனு அன்னத்தையே என் கண்ணில் காட்டாம இந்த உலகத்தை விட்டே போயிட்டாருங்க எங்க அப்பா. பதியோட போறதுதான் பத்தினிக்கு அழகுன்னு அவரோட அவசரமா எங்க அம்மாவும் போயிட்டாங்க. அதோட நின்னதுங்க என் படிப்பு. அடடே, நீ படிச்சிருக்கிறியா? எங்க அக்கா பியூசி வரைக்கும் படிச்சிருக்கு சார். அப்படின்னா ஏதாவது ஒரு ஆபீஸ்ல கௌரவமா வேலை பார்க்கலாமே? பார்க்கலாம், ஆயிரக்கணக்கில் சம்பளம் கொடுக்கவும் தயாரா இருக்கானுங்க. ஆனா ஆபீஸ்ல சேர் ரெடியா இருக்குதோ இல்லையோ, ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ல ரூம் ரெடியா இருக்குதுன்னு சொல்றானுங்க. தூணு காரி துப்பிட்டு நான் கைத்த தொங்கிடுவேன். தம்பி இருக்கானே என்னையே நம்பிக்கிட்டு, அதனாலதான் சார் நாங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். நம்ம கதையை போய் அவர்கிட்ட எங்க சொல்ற? அட ஆமா தம்பி, நம்ம கதை நம்மோடய போட்டோம். அப்போ நீங்க போயிட்டு வரீங்களா? ஆமாமா, போக வேண்டியதான் போக வேண்டியதான். அப்புறம் இந்த பணமா? ஆமா. எதுக்கு? ஒரு உதவிதான், எனக்கு இது ஒண்ணும் பெரிய செலவு இல்லை. உதவி செய்யணும்னு நினைச்சீங்களே,
அந்த எண்ணமே போறோம் சார். அப்போ வாங்கிக்க மாட்டீங்க? மாட்டோம். மாட்டீங்களே, நீங்களா வாங்கிக்க மாட்டீங்களே. அப்புறம் வரட்டுமா? வர்றேன். வணக்கம். வரடா. பரிசு விட்டுட்டாரே, மறந்துட்டாரு போலக்கு. ஆமா தம்பி, இன்னும் போயிருக்க மாட்டாரு. நீ ஓடி போய் குடுத்துட்டு வந்துரு. ஓடுப்பா. சார் இல்லைங்க சார், மணிப்பால் சார். சார் ஐயோ ஐயோ. கண்ணா, தம்பி. அண்ணா, உன் தம்பி லாரியில அடிபட்டு இப்படி. பரவாயில்லைங்க. இப்படி பணக்காரங்க வீட்டுல யாராவது செத்தா அதுக்கு பேரு இழப்பு, ஏழைங்க வீட்டுல செத்தா அதுக்கு பேரு சிறப்புங்க. விதி என் சுமையில பாதியை குறைச்சிடுச்சுங்க. இல்ல, இது விதி இல்ல. இந்த பர்ச நான் மறந்து உங்க வீட்டுல வச்சுட்டு வரல. வேணும்னு தான் இது உங்களுக்கு பயன்படட்டுமே வச்சுட்டு வந்தேன். இந்த பர்ச கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்த பிள்ளை இப்படி. இதுக்கு நான் தான் காரணம். இதுக்கு நான் தான் காரணம். இதுக்கு நான் தான் காரணம். தம்பி, உன் வயிறு நிறைய சோறு போட நினைச்சையா. ஆனா இப்ப என் கை நிறைய மண்ணள்ளி போட்டுட்டேயா. கண்ணா, நீ இந்த மண்ணை சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மண்ணாவது உன்னை சாப்பிட்டுட்டேயா. அண்ணா, அண்ணா, எனக்கு நீ தைரியம் சொன்ன. இப்ப நீயே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? ஐயா, அப்ப என் கையில இருந்தாயா அவன் முகத்தையாவது பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையா ஐயா. எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுகிட்டு இருக்க போறேன்? எழுந்து வா, எழுந்து வா அண்ணா, எழுந்து வா. இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிக்க வேண்டாமா? என் தம்பிக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறீங்க. உனக்கு நான் வழி காட்டியே தீரணும். அண்ணா, நீ என்ன மன்னிச்சாலும், உன் தம்பியோட ஆத்மாவே என்ன மன்னிச்சாலும், என் மனசாட்சி என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. இந்த இடத்துக்கு நான் ஈடு செய்தே ஆகணும். வேண்டாம் சார், எனக்காக நீங்க எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். நான் எங்க இருந்து எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன், என் பழைய கதையை கேட்டீங்கன்னா. அண்ணா, உன் பழைய கதையை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புது கதையை உருவாக்க போறேன். எனக்காக இல்லை, உனக்காகவும் இல்லை. உன் மேல உயிரையே வச்சிருந்தானே உன் தம்பி, அவனுக்காக. நல்ல காலம் பிறந்துருச்சப்பா. கல்யாணம்னாவே காத தூரம் ஓடுவேன். உனக்கு எப்படி மனசு மாறுச்சு? இது என்னமா கேள்வி? தம்பி ஏதாவது ஏ சர்டிபிகேட் படம் பார்த்திருக்கோம், சட்டை போட்டு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. மேனேஜர், அண்ணனுக்கு லெட்டர் எழுதி உடனே ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லுங்க ஐயா. அம்மா, பொண்ணு பார்க்க வேண்டாமா? நீங்க என்னங்க பொண்ணு இல்லாம கல்யாணம் பண்ணி நடக்கும்? பொண்ணை நானே பார்த்துட்டேம்மா. ராஜா, மன்னிச்சிருக்கம்மா, உங்களை நான் மதிக்கலன்னு நினைக்காதீங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி ஆகி போயிடுச்சு. பின்னால உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். சரி, பரவாயில்லை, சொல்லு. அந்த பொண்ணு யாரு? அழைச்சுக்கிட்டே வந்திருக்கிறம்மா. எங்க? அண்ணா, அண்ணா, தம்பி, இவளா இவளா நீ பார்த்த பொண்ணு? ஆமாம்மா. எதுக்கு நீ பொண்ணு பார்த்த? இந்த மாளிகையை கூட்டி பெருக்கி கூலி வேலை செய்யவா, இல்ல உன் கூட குடும்பம் நடத்தவா? அம்மா, இந்த பொண்ணை நீ என்கிட்ட காட்டினதுக்கு
என் கண்ணையே நீ குத்தி இருக்கலாம். நீ தேடிக்கிட்ட மனைவி கூனா குருடா நொண்டியா இருந்தா கூட நான் பெரிய மனசு பண்ணி பூமாலை போட்டு அடைச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனா இவ இவ நடு தெருவுல 4 பேருக்கு முன்னால ஈனத்தனமா ஆடி படைக்கிற ஆட்டக்காரி, பாடி படைக்கிற பிச்சைக்காரி. அம்மா, இவ எப்படி உன்னை மயக்கனா? ஆடியா பாடியா என் சொத்த நாடியா? ஏண்டி அண்ணா நில்லு. இந்த வீட்டுல தனக்கு நுழையறது கூட தகுதி இல்லைன்னு அவளுக்கே புரிஞ்சு போச்சு. அவளே போயிட்டா, நீ ஏன் கூப்பிடுற? அம்மா, அவ எங்கம்மா போவா? அவளுக்கு துணையா இருந்தா ஒரே ஒரு தம்பி, அவனையும் பறி கொடுத்துட்டு இப்ப அவன் அனாதையா நிக்கிறாம்மா. அவன் விதி முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அவன் விதியை முடிச்சவனே நான் தான்மா. என்னாலதான் அவன் செத்தா. ராஜா, ஆமாம்மா, அந்த பெரிய இழப்புக்கு ஈடு செய்ய எனக்கு வேற வழியே தெரியல. ஒரு பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே துணை, ஒரே பாதுகாப்பு அவ கணவன் தானேம்மா. அதனாலதான் அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். தசரதன் கூட வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்த நினைச்சான். என்ன ஆச்சு? தவம் இருந்து பெற்ற மகனையே காட்டுக்கு அனுப்புறான். அந்த தசரதன் மட்டும் தான் கொடுத்த வாக்கை காப்பாத்தாம இருந்திருந்தா ராமாயணமே நடந்திருக்காது. ராமனும் தெய்வமா மாறி இருக்க மாட்டான். நீ தெய்வமா மாற வேண்டாம்ப்பா. நீ பிறந்த இந்த குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாத்தினா போரும். கொடுத்த வாக்கை காப்பாத்துறது அம்மா குடும்ப கௌரவம். நீ 1000 தான் சொல்லு. அவ உனக்கு மனைவி ஆகலாம். ஆனா ஒரு காலம் எனக்கு மருமகள் ஆக முடியாது. அப்படின்னா இனிமே கல்யாணங்கிற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லம்மா. ராஜா, ராஜா, அதனால அம்மா மகங்கிற உறவுக்கு எந்த ஆபத்து வந்துடாது.